SIF மினி PMSஆ நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க. 50 லட்சம் அப்படின்றது ஒரு என்ட்ரி லெவலாக PMSக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது சார். பட் எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ட்ஃபோலியோ தேவை, எங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ தேவை, அது ஏன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குவதற்கு அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள நிறைய தனித்துவங்கள் வர வேண்டும். சின்ன உதாரணம் சொல்றேன். 1.5 வருஷம் முன்னாடி நான் உருவாக்குற மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் எல்லாரையுமே சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, இதான் நம்மளோட அறிவுறுத்தல். இப்போ அதில் யாரெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு தனித்துவமான ஒரு போர்ட்ஃபோலியோவாக மாறி போச்சு. இப்போ அந்த சில்வரோடு சேர்ந்து நாங்கள் வந்து கோல்டை சேர்த்தோம், கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸை சேர்த்தோம். இது மூணும் சேர்ந்து 20-25% வரைக்கும் போகலான்னு நம்ம சொன்னோம். போட்டவங்களுக்கு இந்த வருஷம் நிஃப்டி ரிட்டர்னே கொடுக்காத ஒரு ஆண்டில் 15-20% வரைக்கும் ரிட்டர்ன் வந்திருக்கு. இதற்கு காரணம் அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள எங்களால் செய்ய முடிஞ்ச தனித்துவம். இப்போ PMS நியாயமாக பார்த்தா இது போன்ற தனித்துவத்தை தொடர்ந்து நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், வருஷ கணக்காக 10-20 வருஷத்துக்கு. அப்படி பண்ணாதான் அந்த இன்வெஸ்டருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.